بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, ஜியாரத்துல் ரிஜால் லில் குபூர், ஆண்கள் கபூர்களை தரிசித்தல் என்ற தலைப்பின் கீழ் லா ஹிலாஃப ஃபி இபாஹத்தி ஜியாரத்துல் குபூர் லிர்ரிஜால், ஆண்கள் கபூர்களை தரிசிப்பதிலே முரண்பாடான கருத்துக்கள் எதுவுமே இல்லை. அது இஜ்மாஇயத்தான யோகவித்த முடிவாக கருதப்படுகிறது. وذهب جماهير العلماء إلى استحباب ذلك الرجال, கபூர்களை ஆண்கள் தரிசிப்பது விரும்பத்தக்க செயல், நபிகளாருடைய வழிகாட்டுதல் அதற்கு இருக்கின்றன. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாரல் குபூர கபுர உம்மிஹி, நபிகளார் தனது தாயாரின் கபரை தரிசிப்பதற்கு சென்றபோது ஃபபகா, அழுதார்கள். பெற்றெடுத்த தாய் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு சலாம் சொல்லி பிரார்த்தனை செய்வதற்காக சென்றபோது அவர்கள் அழுதார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு சூழால் இருந்த சஹாபா பெருந்தகைகளும் அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தஅதன்து ரப்பி ஃபி அன் அஸ்தக்ஃபிர் லஹா ஃபலம் யுஅதன் லி, எனது தாய்க்காக பிரார்த்தனை செய்வதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கோரினேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கவில்லை. அதே நேரத்திலே கபரை தரிசிப்பதற்கு, தாயாரின் கபரை தரிசிப்பதற்கு நான் அனுமதி கோரினேன், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா கபரை தரிசிப்பதை அனுமதித்தான். ஆகவே ஃபஸூரு வல் குபூர், கபர்களை நீங்கள் சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தரிசியுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத், நிச்சயமாக அது மரணத்தை ஞாபகமூட்டக்கூடியதாக இருக்கின்ற செய்தி பலதரப்பட்ட ஹதீஸ்களிலே அது ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்னு புரைதா ரலியல்லாஹு தஆலா அன் தந்தை வழியாக அறிவிக்கின்ற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் ஃபஸூருஹா, கபூர்களை தரிசிப்பதை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன், இப்பொழுது அந்த தடையை நீக்கி நீங்கள் கபூர்களை தரிசியுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் கபூர்களை தரிசியுங்கள். நிச்சயமாக அது மறுமையை ஞாபகமூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அவருடைய கபருடைய மஹ்ஷருடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பிலே ஜியாரத்து நிசா அல் குபூர், கபூர்களை பெண்கள் தரிசிக்கலாமா என்பது சம்பந்தமாக